அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லால் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்ரம் செய்தல், கடவுள் நிலையறிந்து அம்மையம் ஆதல் ஆகிய 4 பெரும் புருஷோத்தங்களை அளித்துவிட்டார். குற்றமே வடிவாயிருந்த என்னுடைய மனம், புத்தி, சித்தம், ஆங்காரமாகிய 4 கரணங்களும் குற்றம் நீங்கி புனிதமாயின. சிற்சபை, பொற்சபை, ஞானசபை ஆகிய 3 சபைகளும் விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வந்தனம். முச்சுடர்களும் ஒளி பெற அருளும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வந்தனம் வந்தனம் வந்தனம். அண்டத்தில் 4 இடங்களிலும் பிண்டத்தில் 4 இடங்களிலும் கடவுள் பிரகாசமாக காரியாலத்தில் உள்ளது. அவை என்னன்னு பார்க்கும்போது அண்டத்திலையும் பிண்டத்திலையும் பார்ப்போம். 4 நிலை. முதல் நிலை அகம். அண்டத்தில் அக்னி, பிண்டத்தில் ஆன்மா. 2 அகப்புறம். அண்டத்தில் சூரியன், பிண்டத்தில் ஜீவன். 3 புறம். அண்டத்தில் சந்திரன், பிண்டத்தில் மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம், உள்ளம் ஆகிய அந்த கரணங்கள். 4 புறப்புறம். அண்டத்தில் நட்சத்திரம், பிண்டத்தில் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய எந்திரங்கள். எல்லாம் அல்ல சித்து எனக்கு அளித்து பிரம்மா, விஷ்ணு, உத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகிய 5 கூடு காண கிடைக்காத அருட்பெரும் ஜோதி இறைவன் எனது ஆன்மாவிலும் எனது ஜீவனிலும் எனது கரணங்களிலும் எனது எந்திரங்களும் ஆக நான் என்று சொல்லக்கூடிய 4 இடங்களிலும் கலந்து கொண்டுள்ளதால் எனது அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் ஆகிய 4ம் எனதாக இல்லாமல் அவனு உடையதாகி விட்டது. அவனை இவைகள் எல்லாம் விளங்குவதால் அந்த அருட்பெரும் ஜோதி என்னுள்ளே பரிபூரணமாக கலந்து விளங்குகின்றது. எனது ஆன்மா முதல் இந்திரியங்கள் வரை 4 இடங்களிலும் கலந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவரே, என்னை தனதாக்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வந்தனம். குறிப்பாக பார்ப்போமானால் எல்லா இறை அனுபவங்களும் திரு அருள் பிரகாச வள்ளலார் பெற்று இறைவனாக ஐந்துள் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவராகத்தான் விளங்குவதையும் அவருடைய அகம், புறம், அகப்புறம், புறப்புறம் ஆகிய 4ம் அருட்பெரும் ஜோதியாக விளங்குவதையும் உணர்த்தவே அருட்பெரும் ஜோதி 4 முறை விளிக்கப்பட்டது. திரு அருள் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். வள்ளல் மலடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, ராமலிங்க அபயம் துணை என்று பேராசிரியர்
பால சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இறுதியான அகவல் வரிக்கான உரை விளக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 1595 1596 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான இறுதியான மெய்ஞான விளக்கம். இவ்விரண்டடிகள் முடிவின் கண் என்று நமது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய இயல் உண்மை நிறைநிலையை சுட்டிக்காட்ட கொண்டுள்ளதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்றார். மேலும் எல்லாமல்ல கடவுளினுடைய முழு முதல் பெருமை உணர்த்தத்தான் இங்கு 4 முறை அருட்பெரும் ஜோதி வந்துள்ளதாம். அகவல் ஆரம்பத்திலே இப்படி தனிநிலை கொண்டு ஒளிரும் நல்லொரு அருட்பெரும் ஜோதி தலைமையிலே அமைத்து கட்டப்பட்டதாம். பரிபூரண நிறவாய் அகண்ட பெரும் ஜோதியாக அருள் வெளி முற்றும் நிறைந்த பதி உண்மை நிலை என்றொன்றும் உள்ளதாகும். என்றுள்ள இந்த கடவுள் நிலை அனுபவம் இந்த நல்ல மனித பிறவியில்தான் திருவருள் ஞானத்தால் விசாரித்து கண்டு கொள்ளப்படுகிறதாம். அப்படி கண்டு போற்றி பணிந்து அருள் அடைந்து அதுவாக வாழ வேண்டி உள்ளதாம். நாம் இக்காரணத்துக்காகத்தான் ஈண்டு இவ் அருட்பெரும் ஜோதி அகவல் இது காலை வெளியீடு பெற திருவருள் பளித்துள்ளார் நம்பதி. அருட்பெரும் ஜோதி கடவுள் உண்மை நமது மெய்ப்பொருள் அறிவு விளங்கும் அம்பலத்தில் வெளியாகின்றது. அந்த அம்பலம் என்ற அருள் மொழியிலே உண்மை என்றோ வெளியிட்டு இருக்கின்றது. அருட்பெரும் கடவுளே தமிழ் கண்ட அற்புத ஞான சித்தர்கள் உள்ளத்திலே இருந்து தன் உண்மையை அந்த தமிழ் எழுத்தாலும் சொல்லாலும் பொருளாலும் வெளிப்பட செய்துவிட்டார். அந்த கடவுள் உண்மைதான் இந்த அம்பலம் என்ற சொல்லிலே வெளியாகி விட்டு உள்ளது. அருள் ஞான விளைவால் இன்ன காண்கிறோம் நாம். இச்சொல்லை கூட்டல் பல் கூட்டல் என பிரித்து நோக்கும்போது எனும் பிரணவநாத நிலை முன்னும் பின்னும் இருக்க நடுவே பல் நிலையிலே நமது அருட்பெரும் பதி விளங்கி அனுபவப்பட உள்ளத்தை அறிவிக்க வந்ததாகும். இவ்வுண்மையின் அடிப்படை மீதுதான் இந்த அருட்பெரும் ஜோதி அகவற்பாவும் அமைந்துள்ளதாகும். ஆகையால் தான் நன்னிலை அருட்பெரும் ஜோதி தொடக்கத்திலும் இறுதியிலும் இருத்தி நடுவே அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய தனி பெரும் கருணை விளக்கம் தந்து வியந்து வியந்து போற்றி போற்றி புகழ்ந்து கூறப்பட்டு உள்ளதாகும். இவ்வகவலால் அருட்பெரும் ஜோதிபதியின் உண்மை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் கண்டு கொண்டு அருளால் அடைந்து ஆனந்த வாழ்வில் ஓங்க வேண்டிய ஒவ்வொருவருடைய கடமையாகும். மேற்படி அருட்பெரும் ஜோதி கடவுள் உண்மையை வெளிப்படுத்தும் நோக்கோடுதான் நமதுடைய வள்ளல் பெருமான் மகா உபதேசம் செய்து அருட்பெரும் ஜோதி மந்திர விளக்கமும் அருளி உள்ளார். அது இதுதான். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பதை நம் கடவுளின் பூரண விளக்க மந்திர மகா வாக்கியமாகும். இதிலே அருட்பெரும் ஜோதி முன்னும் பின்னும் காட்டி நடுவில் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்ற கிரியோதாந்த அருட்பெரும் பதி அனுபவ நிலையும் தெரிவிக்கப்பட்டு உள்ளதாம். என்பது ஓங்காரம் குறிக்கும். மெய்ப்பொருள் விளக்க அருட்பெரும் ஜோதி முதலிரு விளங்க அந்த ஓங்காரத்தின் அக அனுபவ பொருளாகிய அருள் விளக்கம். பல்நிலையில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரிய கருணையினால் விரிந்து விளங்குகின்றதா. தலை நடு பகர பீடம்
நம் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணையுடன் விளங்கும் இடமாய் அதன் மீதுள்ள அருள்வெளி அனுபவ நிலையை 13வது மெய்நிலை எழுத்தாகிய இல் என்னும் லகர மெய்யால் அமைந்ததை நம் பதி உண்மை விளக்கும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்னும் 13 தனிசீர் பெற்ற மந்திர வாசகமாக குறிக்கப்பட்டு உள்ளதாம். இதனால் அருட்பெரும் ஜோதி சூழலில் என்றும் விளங்கி கொண்டிருக்கும் கடவுளை நமது சிறநடு சிற்றம்பலத்தில்தான் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை வண்ணமாய் திகழ்கின்றதை இதே சமயம் அறிந்து கொண்டு உள்ளோம். உண்மை அறிவால் கடவுள் இன்று இங்கே அறிகின்றோம். இவ்விடத்தே இந்த அறிவு தோன்றாத போதும் இவ்வளவு நாளும் இது இருந்துள்ளது மெய்யே. மேலும் சிற்றம்பல கடவுள் உண்மை எங்கெங்கும் எக்காலத்தும் இருந்து கொண்டே இருப்பினும் தன்னை அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணையாய் வெளிப்படுத்தி கொண்டு கொள்ளச் செய்யாமல்தான் எங்கும் நிரம்பியிருந்தும் புறத்தே பல பொருள்களாய் உயிர்களாய் ஆற்றல்களாய் அறிவு அனுபவ நிலைகளாய் தோன்றி தோன்றி அழிந்து போய் கொண்டிருக்க செய்ததாம். இப்போதுதான் அந்த கடவுள் உண்மை இந்த இடத்திலே இப்படி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை வெளியாகி உள்ளதாம். இக்கடவுள் நாணம் அனுபவபூர்வமாய் வெளியாகி விளங்குகின்ற இந்த பல் நிலையிலும் காணப்பட்டு உள்ளது. அல்லது எவ்விடத்தும் எப்பொருளும் எவ்வுயிரிலும் எந்த வகையிலும் காணப்படாது உள்ளிருந்து புறத்தே அனந்த வண்ண தோற்றங்கள் கொண்டு உள்ளதாம். ஆகையால் கடவுள் நம் தலைநடுவில் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை வடிவமாய் விளங்குவதோடு மற்ற எங்கும் அக உண்மை தோன்றாத அருட்பெரும் ஜோதி பலவாகிய புறத்தோற்றங்கள் காணப்படுகின்றதா? இதிலிருந்து அனுபவப்படுகின்றது ஒன்றான கடவுள் புறத்திலே பல்வேறு தோற்றங்களை கொண்ட அருட்பெரும் ஜோதியும் அகத்தில் ஒருபடிதான் தனி பெரு கருணையாகவும் விளங்கி கொண்டுள்ளார் என்பது உண்மையாம். இப்படி ஒன்றான கடவுளினுடைய உண்மை விளக்கமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்ம அணுவுக்கும் அனுபவப்படும் போது அகத்திலே தனி பெரும் கருணையும் புறத்தில் அருட்பெரும் ஜோதியின் மற்ற தோற்றங்களும் விளங்குகின்றதா? ஆரம்பத்தில் அருட்பெரும் ஜோதியின் விளக்கம் 4 நிலையோடு குறிப்பிடப்பட்டது போல் முடிவிலும் இந்த 4 நிலையோடு குறிக்கப்படுகிறது. முதலில் அருட்பெரும் ஜோதியின் உண்மையை விசார நிலையில் அண்டத்தும் பிண்டத்தும் விளங்குவதுதான் ஒருவாறு அறிந்து கொள்ள முடிந்தது. அப்படி அறிந்து கொண்டதை அடைந்த அனுபவத்தில் பெற வேண்டிதான் இந்த அருட்பேர் அகவலினுடைய முழு நிலையும் விரிந்து வழங்கியுள்ளார் நம் பெருமானார் வள்ளலார் அவர்கள். அதனால் அந்த விளக்கத்தை பற்றி எல்லா குறிப்புகளும் அடிதோறும் ஆய்ந்து அருட்பெரும் ஜோதியின் உண்மையை சத்தியஞான சபையில் கண்டு கலந்து அதுவாய் நிற்கும் அனுபவ நிலைக்கு வந்து சேர்ந்தோம். இதனால் நாம் வேறு அந்த அருட்பெரும் ஜோதி வேறு எண்ணாது ஒன்றாகி அகம் நின்று விளங்குவதை அருளால் உணர்ந்து கொண்டுள்ளோம். இந்த நிலையிலிருந்து அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் ஆகிய பிண்ட நிலை 4லும் அருட்பெரும் ஜோதி அனுபவத்தை காண்கிறோம். அண்டநிலை 4லும் அருட்பெரும் ஜோதியே விண்கலந்த காரண ஒளியான அக்னியும் ஞாயிற்று ஜோதியும் திங்கள் கோளையும் நட்சத்திர ஒளியும் அருட்பெரும் ஜோதி நிலையிலிருந்து பார்க்கும்போது பிண்ட நிலை 4லும் அண்டநிலை 4லும் உள்ளூடாயிருந்து விளங்குகின்றது ஒன்றான அருட்பெரும் ஜோதி எனவும் அந்த ஒன்றே ஒவ்வொன்றின் அகமிருந்து புறத்தே அதுவதுவாகி தோற்றி விளங்கி கொண்டிருப்பதை உணர்கிறோம். எனவே யாவையும் அருட்பெரும் ஜோதியாய் கண்டு நிற்கும் நாமும் அருட்பெரும் ஜோதியாய் தனி பெரும் கருணையோடு விளங்குவதை அகம் இருந்து உணர்ந்து
வாழ வேண்டும், அநேகமாக வாழ வேண்டும் என்று ஆணை செய்யப்படுகிறதாம். ஆகவே அருட்பெரும் ஜோதி அம்பலத்தில் அதுவாய் இருந்து கொண்டு அருள் அனுபவம் இன்பம் பெருக பெருக அருட்பெரும் ஜோதி உலகில் தயவு செய்து கொண்டே இருப்போமாக. இப்படி தயவு செய்து கொண்டே இருப்பதுதான் நிறை அருட்பெரும் ஜோதி வாழ்வாம். இதைத்தான் இவ்வகவலின் முதல் ஈற்று இந்நிலை அருட்பெரும் ஜோதியின் கருத்து என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான இறுதி கருத்து. இந்த பாடல் பாருங்க, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று இறுதியாக அருட்பெரும் ஜோதியாக இந்த பாடல் வரியில வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். இதை நாம் 798 நாட்களாக படிச்சிருக்கிறோம். வள்ளல் பெருமான் எழுதிய இந்த அகவல் வரி 1596 வரிகளை 798 நாளாக அடியேன் பேசியிருக்கிறேன். என் அம்மா செஞ்ச புண்ணியம் தெரியல, என் அப்பா செஞ்ச புண்ணியம் தெரியல, ஏதோ அனாதையான திக்கெற்று கிடந்த புற வாழ்க்கையிலே உழன்று உழன்று சதாகாலம் இருந்த எனக்கு இந்த பேரை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் தயவோடு கருணையோடு ஜீவகாரணத்தை செய்து என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை நகர்த்திய இந்த நாளாக நான் பார்க்குறேன். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 798 நாளில் சில நாட்களில் தடைப்பட்டிருக்கலாம். ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் பண்ணுவோம். என் கோடு உதவியாக இருந்த என் அன்பு தம்பி திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு, ஏன்னா நான் பேசிடுறேன், அதை காணொளி படுத்தியது அன்பு தம்பி திரு வெங்கடேஷ் அவர்கள். அவருக்கும் இதை கேட்டிருக்க இவ்வளோ நாளாக 798 நாட்களாக கேட்ட மெய் அன்பர்கள் வள்ளல் பெருமான் சன்மார்க்கிகளும் இது எத்தனை பேர் பார்த்தாங்க, எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த அகவல் வரியை நாங்கள் சொல்ல ஆரம்பித்த நாட்களில் இருந்து இன்னி வரையும் 6,09,000 சில்லற பேர் இன்னி வரையும் இந்த அகவல் வரி காணொலியை பார்த்துருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் எனக்கு மகிமை. ஏன்னா என் உருவம் தெரியாது நிறைய பேருக்கு, பாதி பேருக்கு. இதை யார் எடிட் பண்ணுறாங்கன்னு தெரியாது, யார் போடுறாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு அற்புதமான நிலையை ஏக இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து ஐயா அவர்கள் எழுதிய முடிவுரையும் நாளைக்கு நான் சொல்லி, அதற்கு பிறகு தினம் ஒரு திருவருப்பா என்ற தலைப்பில் 107வது பகுதியாக மரணமில்லா பெருவாழ்வான நாணச்சேரியிலே வள்ளல் பெருமான் சொன்ன அந்த 28 பாசுரங்களுக்கு விளக்க சொல்ல இருக்கிறேன். எனக்கு மிகுந்த ஆதரவு தந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினையும் வாழ்த்தினையும் சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வாழ்த்து அலையாக வான்காந்தத்தில் பரப்பி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.